இப்ப நம்முடைய வேட்பாளரை பத்தி சொல்லணும். நம்ம வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன், பல திருமண வீடுகளுக்கு போகும்போது தேர்தல் நேரம் கிடையாதுங்க, மற்ற நேரங்களில் நான் பேசுறேன். நான் என்ன அரசியல் பேச மாட்டேன். நான் பொதுவாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவேன். நான் என்ன விஷயம்னா, நீங்க ஜாதி மதம் ஏன் அரசியல் எல்லைகளையும் கடந்து நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லுவேன். எப்படி சாதி மதம் அரசியல் எல்லைகளை கடந்து கட்சி கூட பார்க்காதீங்க. உங்க ஊர்ல பஞ்சாயத்து பிரசிடென்டா, கவுன்சிலரா, எம்எல்ஏயா, எம்பியா, ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க. அரசியல் எல்லைகளை கடந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் உருப்படி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் அண்ணன் பூமிநாதன். சாதி மதம் ஏன் அரசியல் எல்லைகளை கடந்து இந்த மதுரை தெற்கு தொகுதி மக்கள் கட்சி எல்லைகளை கடந்து நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் நம்முடைய அண்ணன் பூமிநாதன் அவர்கள். அவருடைய ஆபீஸுக்கு போகும்போது அவர் கட்சி பார்க்க மாட்டாரு. எந்த கட்சி, எந்த சாதி, எந்த மதம் கிடையாது. கஷ்டப்படுறியா, உனக்கு பிரச்சனையா, முதல்ல உனக்கு உறுதுணையா இருக்கிறவர் இந்த எம்எல்ஏ தான். இப்படிப்பட்ட சட்டமன்றவர்கள் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அரசியல் எனக்கு இருக்கு. இதே அண்ணன் பூமிநாதன் போன முறை 2021 தேர்தல் பரப்புரைக்கு வரும்பொழுது பல இடங்கள்ல வண்டியை வழிமறிச்சு சொன்னாங்க, என்னையா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க, நாங்களும் நம்பி ஓட்டு போட்டோம், ஆனா ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அவரை திட்டாக செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிகள்ல 99 விழுக்காடுகளை நிறைவேற்றியவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள். இந்த காமராஜபுரத்துல இன்னைக்கு நம்ம தொகுதியில பல ஆயிரக்கணக்கான வீட்டுமனை பட்டாக்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய மதுரை தெற்கு தொகுதியில குறிப்பா இந்த காமராஜபுரத்துல 1000க்கும் மேற்பட்டவர் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க குடி வந்து இங்க உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ற ஜீவன் மக்கள். இங்க அவங்களுக்கு 60 வருஷமா பட்டா இல்லையே, எங்களுக்கு வீடு கட்டிட்டு பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அவதிப்படும் பொழுது நீங்க நம்பிக்கை இல்லாம நீங்க என்ன சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் இதே மாதிரி சொன்னாங்க, ஆனா கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு 400க்கும் மேற்பட்டவங்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய அரசாணை வந்துருச்சு. மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கோம், ஏன் கிடைக்கல? இங்க இருக்கிற பாஜக சார்ந்த ஒரு நபர் இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கிறார். அவர் என்ன கேஸ்? இந்த மாதிரி பட்டா கொடுத்தது அநீதின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டதுனால மீதி சொச்ச பேர் கிடைக்கல. நான் இன்னைக்கு சொல்றேன், 400 சொச்ச பேருக்கு பட்டாக்குன்னு அரசாணை வந்துருச்சு. தேர்தல் முடிந்த பிறகு அந்த அரசாணை வந்து உங்களுக்கு பட்டா கிடைக்கும். மீதி பேருக்கும் அரசாணை வந்து உங்கள் அனைவருக்கும் 1000க்கும் மேற்பட்ட அனைவருக்கும் அந்த பட்டா கிடைக்கும். பட்டா கிடைக்காததுக்கு காரணம், முக்கியமான காரணம் அந்த பாஜகவை சார்ந்த அந்த தோழர். அவரை பத்தி மேற்கொண்டு நான் பேச விரும்பல. இன்னொன்னு சொல்றேன், இரவு பகல் பார்க்காம இந்த ஜனங்களுக்காண்டி உழைச்சிருக்கிறார். இதே தொகுதியில உங்களுக்கு சாலை வசதிகள், அங்கன்வாடி, ரேஷன் கடை, சுகாதார வசதிகள் அத்தனை சக்திக்கு மீறி இந்த மனுஷன் கொடுத்திருக்கிறாரு.